எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் கூட அந்த அளவுக்கு ஓவரா குதிக்கல. ஆனால் அல்லக்கையாக இருக்கும் கதிர் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார். தர்சன் மீதுதான் தவறு இருக்கிறது. அறிவுக்கரசி தான் பார்க்கவி வீட்டில் பிரச்சனை பண்ணினார் என்று தெரிந்தும் கதிர் எதுவுமே இல்லை என்பது போல் வாய் சவடால் விடுகிறார். ஆனாலும் குன்றவை குணசேகரன் வீட்டிற்கு சென்று தர்சனை விசாரிக்க கூப்பிடும் பொழுது கதிர் போலீஸ் என்று கூட பார்க்காமல் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார். அதிலும் அறிவுக்கரசி புத்தி கெட்டு போய் பார்க்கவியை அவமானப்படுத்தும் அளவிற்கு மோசமாக பேசினார். இதையெல்லாம் பார்த்த குன்றவை தர்சனை இங்கிருந்து கூட்டிட்டு போகாமல் விடமாட்டேன் என்று மல்லு கட்டுகிறார். ஆனால் போலீஸ் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டால் இவ்வளவு பிரச்சனை பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணும் குடும்பம் என்றால் அது குணசேகரன் வீட்டு குடும்பமாகத்தான் இருக்கும். அதிலும் குணசேகரன் கூட அமைதியாக இருந்தபோது கதிர்தான் ஓவராக துள்ளினான். அந்த வகையில் எப்படியாவது பிரச்சனையை பெருசாகி மறுபடியும் குணசேகரனை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் கதிருடைய திட்டம். இது எதுவும் புரிந்து கொள்ளாத குணசேகரன் கதிரை கண்மூடித்தனமாக நம்புகிறார். கடைசியில் குணசேகரன் தர்சனை அனுப்பிவிட்ட நிலையில் தர்சனிடம் குன்றவை விசாரணை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் ஜனனிதான் என்று கதிரும் சக்தியும் ஜனனி மீது கோபத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே சக்திக்கு ஜனனி மீது விரிசல் வந்துவிட்டது. தற்போது குந்தவை வந்த நிலையில் சக்தியிடம் சில மாற்றங்கள் தெரிகிறது. ஆனால் ஒரு டீ குடிக்கும்போது டீ கடைக்காரர் பேசிய வார்த்தைகள் என் மண்டைக்கு ஏறி புத்தி தெளிந்துவிட்டது என்று சொன்ன சக்தி அதை சரி செய்யும் விதமாக என்ன பண்ணினார் என்பதுதான் இப்பொழுது வரை கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த டீ கடைக்காரர் பேசுவதற்கு முன் ஜனனி மற்றும் அன்னிகளுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். தற்போது குணசேகரனுக்கு சப்போர்ட்டாக ஒத்துஊதி கொண்டு இருக்கிறார். இதுதான் சக்தியிடம் இருக்கும் வித்தியாசம். இதுக்காகத்தான் சக்தி ஓவரா அலப்பறை பண்ணினார். தற்போது ஜனனியிடம் சக்தி பேசி கொண்டிருக்கும் போது குந்தவை கால் பண்ணி கூப்பிடுகிறார். அப்போது கூட குந்தவையை பார்த்து பேச போன விஷயத்தை சக்தி சொல்லவும் இல்லை. இப்போது குந்தவையை தான் பார்க்க போகிறேன் என்பதையும் ஜனனியிடம் சொல்லவில்லை. ஆக மொத்தத்தில் சக்திக்கு குந்தவை மீது இஷ்டம் வந்துவிட்டது. இதற்கு பின்னணியில் குணசேகரன் தான் மறைமுகமாக இருப்பது போல் இருக்கிறது. அந்த வகையில் தற்போது ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவதும் ஜனனி சக்திக்கு விவாகரத்து செய்துவிட்டு குந்தவியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்று யோசித்திருப்பார். ஆனால் கதிர் அண்ணன் ஏதோ ஒரு முடிவு எடுக்கப் போகிறான் என்பதை நினைத்து பயப்பட ஆரம்பித்து விட்டார். ஒருவேளை சொத்துக்களை பிரித்துவிட்டு நமக்கு நாமத்தை போட்டு விடுவார்களோ என்ற பயத்தில் இருக்கும் கதிரிடம் அறிவுக்கரசி சப்போர்ட்டாக பேசி எல்லா சொத்துக்களையும் நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன் என்று கதிரை ஆறுதல் படுத்தி 2 பேரும் ஒன்று சேர்ந்து குணசேகரனுக்கு பெரிய நாமத்தை போடவும் வாய்ப்பிருக்கு. கடைசியில் தர்சன் கல்யாணமும் நின்றுவிடும். குணசேகரனும் ஏமாறப் போகிறார்.